இப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 வேரியண்ட் வந்து கிடச்சிருக்கு. இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வண்டி ஓட்டும்போது பார்க்கலாம். அண்ட் வண்டியோட ஃபர்ஸ்ட் லுக் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியோட ரைடிங் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நிர்மல் டிவிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ் ஷோரூம் இருக்குது எங்கள் ஊரில். அந்த ஷோரூம் தான் வந்திருக்கேன். ஒரு பைக் வச்சுருந்தாங்க, டிவிஎஸ் 160 அப்பாச்சி. ஸோ அந்த பைக்கை வந்து க்ளீன் பண்ணி கொண்டு வரதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால தான் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறது, அப்பாச்சியில் இருக்கிற ஒரே ஒரு நல்ல பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே தான் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டும். அது இல்லாமல் BS6 அப்படின்றதுனால அதை வந்து காட்டுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்த உடனே நம்ம வந்து ரோல் ஆன் பண்ணிடலாம். அது வரைக்கும் நான் வெயிட். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிவிஎஸ் அப்பாச்சி 160. ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டியூயல் டிஸ்க்கு கிடையாது. இதில் வந்து 2 வேரியண்ட் இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிற வேரியண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து ABS அண்ட் பேக் வந்து ட்ரம். ஸோ இதில் வந்து பேக் வந்து டிஸ்க் வேரியண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி 200 தான் வந்து டூயல் ABS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அப் டு 180 வந்து டூயல் டிஸ்க் வரும், பட் டூயல் ABS வராது. ஸோ இந்த மாதிரி வேரியன்ட்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1,20,000. அண்ட் இந்த பைக்லேயே வந்து பின்னாடி வந்து ட்ரம்முக்கு பதிலாக டிஸ்க் இருக்கிற வேரியண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1,23,000 வரும். அண்ட் இந்த பைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த BS6 நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி நிறையா வந்து பொல்யூஷனுக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி நிறையா ஃபில்டர்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. உள்ளார வந்து ஓட்டு சென்சார் ப்ளஸ் கேத்தலிக் கன்வெர்ட்டர் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ BS6 நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வண்டியில். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த வண்டியை நீங்கள் வாங்கிட்டு சரி ஓகே நம்ம வந்து லாங் ரைட் போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிங்கன்னா கன்ஃபார்மாக போக முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வண்டியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ BS6 அப்படின்றதுனால இதோடைய மைலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 50 அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் கிளைம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ 50 அப்படின்ற போது உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு 45 ஒரு 46 அந்த ரேஞ்சில் வந்து மைலேஜ் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ இந்த பைக்கை வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஒரு ஒப்பீனியன் பொறுத்து தான் இருக்குது. வண்டி வந்து இந்த அளவு ஒரு 1,20,000 வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150cc வச்சே வந்து லாங் ரைட் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 160cc வந்து கன்ஃபார்மாக லாங் ரைட் போகலாம். ஸோ வண்டியை வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வண்டி ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வண்டியை கன்ஃபார்மாக போயிட்டு புக் பண்ணலாம். ஸோ வண்டி வந்து அருமையான வண்டி, நல்லா இருக்குது. என்னோடய ஒப்பீனியனில் 200 அண்ட் இந்த வண்டி நல்லா தான் இருக்குது. ஸோ டிவிஎஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்க அனதர் குட் பைக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக்கை சொல்லலாம். ஸோ இந்த பைக்கோட ஒரு மெயினான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பைக்கு நான் உட்காந்துட்டு இருக்கிற இந்த பொசிஷனே வந்து ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கில் எனக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஃபீலில் தான் கிடைக்குது. நார்மலான பைக்கில் நம்ம உட்காந்தோம்னா கொஞ்சம் வந்து அப்ரைட் பொசிஷன் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு அக்ரெசிவான பொசிஷனில் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த அளவு வந்து இன்ஜின் சவுண்டு உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு தெரியல. நான் வந்து கடைசியில் மறுபடியும் உங்களுக்கு வந்து இன்ஜின் சவுண்டு வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். எக்ஸாஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு இண்டிங்கில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு ரைடு வந்து போயிட்டு வருவோம். வண்டியை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வண்டியை ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் நம்ம ரைட் பண்ணுறதுக்கு எந்த அளவு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரைட் பண்ணுறதுக்கு எந்த அளவு வந்து ஒரு ஈஸியான ஒரு ஆக்சசிபிலிட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் ஆக்சுவலாக டிவிஎஸில் மட்டும்தாங்க இந்த மாதிரி ஒரு ரைடிங் பொசிஷனை கொடுக்க முடியும். ஒரு இந்தியன் பிராண்ட், இந்தியன் கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவலில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டிவிஎஸ் தான். ஸோ 160 வந்து நான் உட்காந்துட்டு இருக்கிற பொசிஷன் எனக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்குது ஆக்சுவலாக. ரைட். ஸோ
வண்டி இப்போ நான் ஓடிட்டு இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீலு, இந்த ஹேண்டில் பார் பொசிஷன் அதெல்லாம் வந்து செம சீனாக இருக்குது. எல்லா பைக்லேயும் வந்து அப்பாச்சி வேரியண்ட்டில் இந்த மாதிரி கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜ்னு தான் சொல்ல முடியும். நம்ம பவர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காம்படிட்டர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பவர் வைஸ் வந்து சூப்பரான ஒரு பேக்கப் கொடுத்துருக்காங்க டிவிஎஸ் அப்பாச்சியில். இன்ஜின் சவுண்ட் உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. ஓகே, வண்டியை நம்ம வந்து இங்கே ஸ்டாப் பண்ணலாம். வண்டி இந்த லொக்கேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டயலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஏபிஎஸோட லைட்ஸ் வந்து இங்கே பிளிங்க் ஆகிட்ருக்கும். அண்ட் இது வந்து பேட்டரியோட லைட்ஸு. அண்ட் இது வந்து சர்வீஸ், எந்த டைமிங்கில் வந்து சர்வீஸ் வந்து உங்களுக்கு டியூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிளிங்க் ஆகும். அண்ட் இது வந்து ஃபியூயல் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூயல் இன்ஜெக்டர். இது வந்து ஃபியூயல் இன்ஜெக்டர் இன்ஜின் அப்படின்றதுனால ஸோ இந்த ஃபியூயல் இன்ஜெக்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இன்ஜின் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டயல், இந்த இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகிறது ப்ளஸ் லைட் நான் வந்து ஆன் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பிளிங்க் ஆகும். அண்ட் இண்டிகேட்டர் போட்டோம் அப்படின்னா இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டிப்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் இந்த ஏபிஎஸ் வந்து எப்போ ஆஃப் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வண்டி நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ எல்லா ஏபிஎஸ் பைக்கும் கொடுக்குற மாதிரி தான் இதுலேயும் வந்து அந்த ஒரு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மூவ் பண்ணலாம், ஏபிஎஸ் அந்த அளவு போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் லைட் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடுச்சு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் கேஜ், அதுக்கப்புறமேட்டு டைமிங், அதுக்கப்புறம் டோட்டல் ஓடோ, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டும்போது ஸ்பீடு எவ்வளோ போகுது அப்படின்றது, அதுக்கப்புறம் இது வந்து ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே வந்து இந்த டயலில் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த டிவிஎஸ் அப்பாச்சியில் வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வண்டி வந்து எல்லா வண்டியுமே வந்து ஓட்டுற அந்த பொசிஷன் வந்து அக்ரெசிவான ஒரு பொசிஷனில் கிடைக்கும். அப்படின்ற போது உங்களுக்கு அந்த ஓட்டுற ஃபீலே வந்து ஸ்போர்ட் பைக் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. அது ஒரு நல்ல விஷயம் தான் உங்களுக்கு டிவிஎஸ் அப்பாச்சியில். என் தம்பி பைக்கும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே வண்டி இந்த டூம் மட்டும் அப்படியே தனியாக முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்போது நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு தனி டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும். ஸோ வண்டி வந்து பிக்கப் வைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து சொல்ல தேவையில்லை. ஏன்னா டிவிஎஸ் அண்ட் யூனோ வாட் BMW. ஸோ டிவிஎஸோட கொலாபரேஷன் தானே BMW பைக்ஸ் வந்து இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்ற போது இப்போ பாருங்கள் கட்டடிக்கிறதுக்கு வந்து வண்டி செம்மையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கட்டடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வண்டி சூப்பராக இருக்கும். டிவிஎஸில் வந்து வண்டியெல்லாம் நல்லா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் வந்து நமக்கு வந்து சர்வீஸ் அண்ட் கஸ்டமர் இதை வந்து நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா டிவிஎஸ் வந்து கெத்து தான். இருந்தாலும் வந்து டிவிஎஸ்க்கு வந்து நிறைய பேர் வண்டி வாங்குவாங்க. ரீசன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த வண்டியோட குவாலிட்டி. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி வைஸ் வண்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனாலேயே நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ டிவிஎஸ் அப்பாச்சின்னு எடுத்துக்கிட்டாவே வண்டியில் வந்து டாப் ஸ்பீடு அப்புறம் வந்து கார்னரிங் எல்லாம் சூப்பராக பண்ணலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் டிவிஎஸ் அப்பாச்சி பைக்ஸில். அதே மாதிரி தான் இந்த பைக்கும் நமக்கு வந்து அவங்க அந்த இடத்துல கார்னரிங் பண்ணும்போது சரி, வண்டி வந்து கட்டடிச்சு ஓட்டும் போதும் சரி செம்மையாக இருந்துச்சு. அது ஒரு ஃபீல் வந்து தனி ஃபீலை கொடுக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால். என் தம்பி பைக்காக இருக்கட்டும் இந்த பைக்காக இருக்கட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. அது ஹேண்டில் பார் பாருங்கள், இப்போ நான் பிடிச்சிட்டு இருக்கேன் இந்த ஹேண்டில் பார் எனக்கு என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்குது. ரொம்ப வந்து அகலமாக இல்லாமல் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு வந்து எப்படி இருக்கும் ஹேண்டில் பார் அந்த மாதிரி இருக்குது. அப்படி ஒரு ஃபீல், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலை கொடுக்குது இந்த பைக்கு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நிறைய பேரை வந்து கவர் பண்ணுறாங்க ஆக்சுவலாக டிவிஎஸ்ஸு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சூப்பர் குடோஸ் தான் டிவிஎஸ்க்கு. எப்பயுமே நான் வந்து டிவிஎஸ் பைக்கை பார்த்து அட்மையர் ஆவேங்க. ஆனால் என்ன எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல பைக் வாங்கணும்னு ஆசை. டிவிஎஸ்லேயும் RR 310 இல்லை BMW அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. பார்க்கலாம் எந்த அளவு வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வண்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஜின் சவுண்டு
டிவிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே கார்னரிங்கெல்லாம் ஃபன்னான வண்டி தாங்க. சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணும் உங்களுக்கு கார்னரிங் அடிக்கிறதுக்கெல்லாம். ஸோ அந்த வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா டர்னிங் ரேடியஸ் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. இந்த வண்டியோட சூப்பராக இருக்குது 200 விட. நல்ல பைக் தான். ஸோ வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கன்ஃபார்மாக வண்டியை வாங்கலாம்.